முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் உனக்கு சத்தியம் செஞ்சேனா அது கண்டிப்பாக ஒருபோதும் தப்பாக நடக்கவே நடக்காது. இப்போதும் அப்படிதான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்குறேன்னு உனக்கு சத்திய வாக்கு கொடுக்க போகிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அது நடக்காமலே இருக்கிறதுனால அது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பம் இப்போது உனக்கு வந்துடுச்சு. இந்த குழப்பத்தை போக்கி நீ எதிர்பார்த்ததை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். நீ நினைக்கிறது போல வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலைன்றதுக்காக வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடாது. ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நான் அதை தள்ளி வச்சிருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்காமல் போகுதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து தான் நான் உன்னை காப்பாற்றுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. உன் பிரச்சனைகள் எப்போது தீரும்னு தெரியலைனாலும் எப்படியாவது தீந்துடும். என் அப்பன் முருகன் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சிருவாருன்ற அந்த நம்பிக்கையோடு தான் நீ வாழ்ந்து வருகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ கஷ்டத்தில் இருக்க, உன் மனசு கவலையில் இருக்கு, உனக்குள்ள 1000 வருத்தங்கள் இருக்குதுன்னு தெரியாமல் வெளியிலேருந்து உன்னை பார்க்குறவங்க இன்னுமே உன்னை கஷ்டப்படுத்துவதும் வேதனைப்படுத்துவதும் என்னால் பொறுத்துக்க முடியாது என் செல்வமே. அதனால தான் உனக்கு ஆறுதலாக நான் இருந்து உன் கவலையை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்தேன். அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ மாறினாலே அனைத்து விஷயங்களும் உனக்கு சுமூகமாக நடந்து முடிஞ்சிடுன்னு தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்தேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தப்பு செய்கிறதுக்கு கொஞ்சமும் பயப்படாமல் தைரியமாக தப்பு செஞ்சுட்டு அப்புறம் தான் பேச்சு திறமையால் நான் செஞ்சது சரிதான நியாயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அப்படி உன் வாழ்க்கையில் அவங்க பேச்சு திறமை பயன்படுத்தி அவங்க செஞ்சது சரிதான்னு யார் எவ்வளோ நேரம் பேசினாலும் நீ அமைதியாக கேட்டுட்டு அவங்கள விட்டு விலகி போயிடு. மறுபடியும் அவங்க பழக்கம், அவங்க நட்பும் உறவும் உனக்கு வேண்டாம் என் செல்வமே. எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு கஷ்டத்திலும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவான்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். கடைசி நொடியில் கூட நான் அதிசயங்களை நிகழ்த்துவேன். சில விஷயங்களில் நீ ரொம்ப ஆர்வமாக தீவிரமாக இருக்குது எனக்கு தெரியும். ஆனால் நீ நினச்சது போல் அதில் உன்னால் வெற்றி பெற முடியாமல் நீ தவிப்பதும் எனக்கு தெரியும். கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்தி பொறுமையாக இரு. நீ நினச்சதை விட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பேன். உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். ஓம் முருகான்னு சொன்னாலும் சரி, ஓம் சரவணபவன்னு நீ சொன்னாலும் சரி, உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் கொடுத்து உன்னை பெருமைப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் உன்னை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும்போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலையும் நடக்கும். அதை விட்டுட்டு பாரவங்க நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, வாழ்க்கையை நல்லா கொண்டாடி மகிழ்கிறார்கள் என பொறாமை குணத்தோடு நினைக்கவோ பேசவோ வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க மகிழ்ச்சியோடு இருந்தால் அதுக்கு வாழ்த்து தெரிவிக்க பழகிக்கோ. மற்றவர்களை நீ வாழ்த்தும் போது உன்னை மற்றவங்க வாழ்த்துற அளவுக்கு உன் வாழ்க்கையையும் நான் மகிழ்ச்சியுடையதாக ஆக்கி காட்டுவேன். எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையிலையும் நடக்கும்ன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. யாராவது நல்லா இருக்காங்க, நல்லது நடந்தா அதை பார்த்து ஒருபோதும் பொறாமை குணம் உனக்குள்ளே வரவே கூடாது. மனப்பூர்வமாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க பழகு. அதன் மூலமாக கண்டிப்பாக உன் வாழ்க்கை மேலோங்கும் என் செல்வமே. சில நாட்களாகவே நீ ரொம்ப கவலையில் இருக்கன்றது எனக்கு தெரியும். அந்த கவலையை போக்கி வருத்தத்தை தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்திருக்கேன். உன்னுடைய கெட்ட காலம் எல்லாமே முடிஞ்சு போய் இனிமே உனக்கு ராஜயோகம் ஆரம்பமாக போகுது. நீ ஒருபோதும் அடுத்தவங்களை பார்த்து அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படாதே. அவங்கவங்களுக்கு என்ன வாழ்க்கை கிடைச்சிருக்கோ அப்படி அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்களாகவே வாழ்வது தான் அழகாக இருக்கும். ஓ வாழ்க்கை உனக்கு எந்த விதத்தில் அமைஞ்சிருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. நிழலை நம்பி நிஜத்தை விட்டுடக்கூடாது. என் அன்பு குழந்தையான உனக்கு தொழிலில் முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும்படியும் வாழ்க்கையில் வெற்றியும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும்படி உனக்கான நல்ல வழியை நானே காட்டுவேன். ஒருபோதும் என் அன்பு பிள்ளையான உன்னை மற்றவங்க கிட்ட போய் கையேந்தி தலை குனிஞ்சு நிற்கும்படி நான் விட்டுட மாட்டேன். என் நிழலில்
நீ எப்போதும் பாதுகாப்பாக பத்திரமாக இருப்பாய் என்பதை புரிந்து கொள். இந்த உலகத்து மனிதர்கள் அவங்கவங்களுக்கு எது சரியாக வருமோ, அவங்கவங்களுக்கு எது நியாயமோ அதைத்தான் பேசுவாங்களே தவிர உனக்காக யாரும் நியாயம் பேச வரமாட்டாங்க. நீ ஒருபோதும் அடுத்தவங்க உனக்கு நியாயம் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காத. உனக்கான நியாயத்தை பேசக்கூடிய, உனக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரே சக்தியாக உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தான் இருக்கேன். நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம். இனி வரும் காலம் கண்டிப்பாக உனக்கு சிறப்பான வெற்றிகரமான காலமாகவே இருக்கும். கோபமாக இருக்காங்கன்னா, உனக்கு பிடிச்சவங்க கோபப்படுறாங்கன்னா பேசி புரிய வைக்கலாம். அவங்க உன் மேலே வெறுப்பாக இருந்தாலும் எரிச்சலாக இருந்தாலும் கூட பேசி விளக்கம் கொடுத்து புரிய வைக்க முடியும். ஆனால் நீ வேணவே வேணான்னு முடிவு செஞ்சுட்டு உன்னை வேணாம்னு விடாப்பிடிவாதமாக விவாதம் செய்யும்போது அப்படிப்பட்டவர்களிடம் நீ பதிலுக்கு பதில் பேசி வாதம் செய்வதை விட விலகிச் செல்வது தானே சரியாக இருக்கும். உனக்கு ஒன்று வேணும்னு நினச்சினா ஐயோ அது கிடைக்கலையேன்னு கலங்கி நிற்காம, அது எனக்கு வேணும்னு அடம் பிடிக்காம பிடிவாதம் பிடிக்காம அதை அடைவதற்கு என்ன செய்யணும்னு யோசி. என் அருள் உனக்கு தாமதமாக கிடைச்சாலும் கண்டிப்பாக தரமானதாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்பட்டதையும் கண்டிப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன். வலியும் வேதனையும் மட்டுமே உன் வாழ்க்கையில் இருக்குன்னு நினச்ச உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சு அன்பும் கருணையும் இரக்கமும் மனிதாபிமானமும் செல்வமும் சந்தோஷமும் பெருகும்படி செய்ய போகிறேன். நீ என்னை கோச்சிக்கிட்டாலும் சரி, திட்டினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நான் எப்போதும் உனக்கான நன்மையை மட்டுமே கொடுத்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. சீக்கிரமே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். என் உயிருக்கு மேலாக உன்னை நேசிக்கும் உன் அப்பன் முருகன் உன்னுடைய தூய்மையான பக்தியால் தான் மனம் குளிர்ந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த ஒரு குறையும் வரவிட மாட்டேன். உன்னை கண்ணில் சிந்த வைத்தவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. அவரவர்களுக்கு தகுந்த தண்டனையை சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பேன். பணத்தால் கிடைக்கும் புகழ் உன்னிடம் இருக்கும் வரை பணம் மட்டுமே நிலைக்கும். ஆனால் குணத்தால் கிடைக்கும் புகழ்தான் ஒரு மனிதனுக்கு காலாகாலத்துக்கும் நிலைச்சிருக்கும். நீ எப்போதுமே பணத்தை காட்டி மற்றவர்களை ஈர்க்க நினைக்காம உன்னுடைய நல்ல குணத்தின் மூலமாக மற்றவர்களை உன் பக்கம் இழுக்க முயற்சி செய். நீ முயற்சி கூட செய்ய வேணாம். உன் குணம் நல்லா இருந்தா மற்ற மனிதர்கள் தானாகவே உன்னை தேடி வருவாங்க. நீ ஒருபோதும் அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சு போகாதே. ஆணவத்தோடு கேள்வி கேட்பவர்கள் முன்பாக பவ்யமாக பணிஞ்சு நிற்கணுன்ற அவசியம் இல்லை. பொறுமையாக கேட்டாங்கன்னா பணிவாக பதில் சொல்லு. அதிகாரமாக குரலை வச்சுக்கிட்டு கேட்டாங்கன்னா நீ அவர்களிடம் ஆணவமாய் அலட்சியமாய் பதில் சொல்வதில் தப்பே இல்லை என் செல்வமே. 1000 தோல்விகள் உனக்கு ஒரு விஷயத்தில் கிடைச்சாலும் நீ மறுபடியும் சளைக்காமல் போராடக்கூடிய அந்த போராட்ட குணம் கொண்ட பிள்ளையாக இருக்கிறதால இந்த முறை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். நீ எதிர்பார்த்த மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உன் வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் வரப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். நீயும் ஆனந்தத்திலும் நிறைஞ்ச நிம்மதியிலும் திகச்சு நிற்க போகிற. உன்னுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கை இல்லாத மனுஷன், தைரியம் இல்லாத மனிதன்தான் அடுத்தவங்க ஏதாவது குறையோ விமர்சனமோ சொன்னாங்கன்னா உடனே மனசு உடைஞ்சு போயிடுவான். ஆனால் நீ தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட பிள்ளை அல்லவா. ஒருபோதும் யார் விமர்சனம் செஞ்சாலும் குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் அதை கண்டுக்காத. உன் முன்னேற்றத்தை பார்த்து நீ ஜெயிக்கிறத பார்த்து பொறுக்க முடியாம தான் பொறாமை எண்ணத்தோடு ஒரு சிலர் உன்னை விமர்சனம் செய்கிறார்கள் என்பதை அந்த உண்மையை புரிந்து கொள். உன்னை விமர்சனம் செய்யும் மனிதர்களை நினச்சி நீ மன நிம்மதியை ஒருபோதும் இழக்கக்கூடாது. உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் நீ தொடர்ந்து முன்னேறிப்போ. உன்னை விமர்சனம் செய்பவர்கள் ஒருபோதும் உனக்கு மேலே வளரப்போகிறதே இல்லை. அவங்க யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு விமர்சனம் செஞ்சுக்கிட்டு அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சு முன்னேறி மேலே மேலே போக முடியும் என் செல்வமே. மேலும் மேலும் முன்னேறி முன்னேற்றமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். முருகனை வணங்குவதற்கும் மற்ற கடவுள்களை வணங்குவதற்கும் வித்தியாசம் இருக்குது. மற்ற கடவுள்களை நீ வணங்கும்போது
பக்தியோடு பயபக்தியோடு தான் வணங்குவாய். அப்போ உன் வேண்டுதல் நிறைவேறும். ஆனால் இந்த முருகனை நீ வணங்கும் போது பக்தி பயபக்தியெல்லாம் தாண்டி வெறும் பாசத்தோடு நீ நினைச்சாலே போதும். எந்த அளவுக்கு நீ என் மேலே அன்போடும் பாசத்தோடும் வேண்டுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வேண்டுதல்களை நான் உடனே நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் எப்போதுமே நீ மன தூய்மையோடும் மன அமைதியோடும் இருக்க கற்றுக்கோ. இது ரெண்டையும் பெற வேண்டுமானால் உனக்கு நல்ல எண்ணங்கள் வேண்டும். உன் மனசில் நல்ல எண்ணங்கள் இருந்தாலே தானாகவே உன் மனசு அமைதியாகவும் சுத்தமானதாகவும் மாறிவிடும். முடிஞ்ச அளவுக்கு எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள். இந்த உலகம் கஷ்ட காலம்தான், கலியுக காலம்தான். ஆனால் நீ தான் உன் மனசை தூய்மையாக வச்சுக்க முயற்சி செய்யணும். இப்போதைய உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைச்சு கண்டிப்பாக உன்னை வெற்றி பாதைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். உன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் ஒருபோதும் தோற்று போகாது. உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை கூட அநியாயமாக உன்கிட்ட இருந்து பறிச்ச மனிதர்களை நினைத்து வருந்தாதே. இது எல்லாத்தையும் தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைக்க தான் போகிறேன். எல்லா பெண்களும் கல்யாணமாகி போகும்போது பிறந்த வீட்டையும் கஷ்டப்படுத்தாமல் புகுந்த வீட்டையும் யாரிடமும் கையேந்தி நிற்காம நாம் சுயமாக நல்லா வாழணும், நம்மளை சுற்றி இருக்கவங்கள நல்லா வாழ வைக்கணும், நிம்மதியாக வாழ வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் கல்யாணமாகி போகிறாங்க. ஆனால் அவங்க எதிர்கொள்கிற சூழ்நிலைகளும் சுற்றி இருக்கும் மனிதர்களும் தான் அவங்க மனசை மாற்றி பல வேலைகளை செய்ய வச்சிடுறாங்க. என் அன்பு பிள்ளையே, உன் குடும்பத்திலேருந்து யாராவது திருமணமாகி போனாலும் சரி அல்லது யாராவது திருமணமாகி உன் குடும்பத்துக்கு வந்தாலும் சரி, அவர்களை உன் பிள்ளைகளாக உன் குடும்பத்தில் ஒரு ஆளாக ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோத்தும் கவனிக்க பழகு. இப்போ காலம் மாறிடுச்சு. நீயும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றங்களை ஏற்றுக்கொள். யார் யாரோ வந்து உன் வாழ்க்கையில் என்னென்னவோ பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் நினச்சி நீ கலங்க வேண்டாம். யார் உனக்கு என்ன செஞ்சாலும் நான் உனக்கு நல்லதை செய்ய தயாராக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வரவே வராது. யார் உன்னை விட்டு போனாலும் உனக்கு துணையாக நான் உன் கூடவே இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உனக்கான எல்லா நன்மைகளையும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். உன் மீது என் அருளாசிகள் மழையாக பொழிய போகுது. அதன் மூலமாக உனக்கு ஆனந்தம் கிடைக்க போகுது. எப்போவுமே உன்னை சுற்றி நல்லது மட்டுமே நடக்கும். உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ நல்லபடியாக நம்பிக்கையோடு தெளிவான சிந்தனையோடு வெற்றிகரமாக வாழும்படி செய்ய போகிறேன். எல்லாருக்கும் அப்பாங்கிறது ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு தான் அந்த வாழ்க்கை எவ்வளவு கடுமையானது கொடுமையானதுன்றது தெரியும். அப்பாங்கிறது வெறும் வார்த்தை அல்ல, அதுதான் வாழ்க்கை என்பது அப்பா இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே தெரியும். உன்னுடைய பெற்றவங்களை நீ ரொம்ப சாதாரணமாகவோ அலட்சியமாகவோ ஒருபோதும் நினைக்காத. அவங்க தான் உனக்கு எல்லாமேன்றதை புரிஞ்சுக்கும்.